ஹல்லேலூயா. சரி, 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை சில வசனங்களை நாம். பிள்ளைகளே, பிள்ளைகளே, ராஜரீக குடும்பத்தின் பிள்ளைகளே, பாருங்க வசனம் எவ்வளவு அழகா இருக்கிறது. வேதம் நம்மை பார்த்து என்ன கூப்பிடுகிறது? பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். சோ கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளையாகும்படி. எதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம். சொல்லுங்க, அதிகாரம். யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? தேவன் நமக்கு இந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். நாம் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம். எதற்கு அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இது மனிதனால் கிடைத்த அதிகாரம் அல்ல, அரசாங்கத்தால் கிடைத்த அதிகாரம் அல்ல, உலகத்தால் கிடைக்கப்பட்ட அதிகாரம் அல்ல. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். என்ன அதிகாரம்? பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க, பிசாசு கேட்கட்டும். அப்போ ஒரு காலத்துல நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், மூட நம்பிக்கையின் பிள்ளைகளாக இருந்தோம், அவநம்பிக்கையின் பிள்ளைகளாக இருந்தோம், நித்திய ஜீவனை தெரியாத பிள்ளைகளாக இருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், அறியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கிடைத்தபடினாலே வேதம் நம்மை தேவனுடைய பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. 1. என்ன அழகான வசனம் பார்த்தீங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு அப்படி படிக்க கூடாது. எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். என்ன பாருங்க? எவ்வளவு பெரிது, எவ்வளவோ பெரிது இல்லையா? எவ்வளவோ பெரிது என்று பாருங்க. ஆமா, ஸ்டெதஸ்கோப் வச்சு பாருங்க, பைனாகுலர் வச்சு பாருங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் இல்லையா? எவ்வளவு பெரிதென்று பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேவனுடைய அன்பை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவனுடைய அன்பை பார்க்க முடியாத குருடர்களாய் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வேதம் வாசிக்க வாசிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க, தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளே, 2:1 பிள்ளைகளுக்கு வேதம் கற்றுத்தருகிற காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகள் பாவம்
செய்யாதபடிக்கு இந்த வேத புஸ்தகம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. மனப்பாட வசனம் இது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து 2 முறை வருது. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யமாகிய நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும்படியாக, அதை விசுவாசிக்கும்படியாக, அதை சுவாசிக்கும்படியாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக, விசுவாசிக்கும்படியாக, சுவாசிக்கும்படியாக. தினந்தோறும் சுவாசம் இல்லாமல் நாம் உயிரோடு வாழ முடியுமா? முடியாது. அதுபோல வேதம் இல்லாமல் நம்மளால் உயிரோடு வாழ முடியாது என்ற அளவுக்கு இந்த வேதத்தை சுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேணும், விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேணும், வாசிக்கிறவர்களாய் இருக்க வேணும். இந்த வேதத்தையும் நம்மையும் யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் உடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அன்பை விட்டு யாராலும் நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். இப்போ தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த ராஜரீக வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. நல்ல கவனிங்க. பாவம் செய்வானே ஆனால், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். உலகத்திலே நிறைய மக்கள் இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயினும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லையா. ஆக எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படினால் என்ன பாவம்? கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம். ஆதாம் பாவம் செய்தான். எல்லா மரத்தின் கனியையும் சாப்பிடு, இந்த நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை சாப்பிடாதே கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள். இப்ப கீழ்ப்படியாமை என்பது ஒரு பாவம். யாருக்கு கீழ்ப்படியாமை? தேவனுக்கு கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நீங்கள் ஆமென் சொல்வதும் அல்லேலூயா சொல்வதும் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இல்லாவிட்டால் நான் புரிந்து கொள்ள நீங்கள் மிகவும் கவலையா இருக்கிறீர்கள் என்று தோற்றம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கவலை இல்லாதவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எதற்கு கவலைப்படக்கூடாது? விசுவாசி ஒரு நாளும் எதற்கும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் விசுவாசி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆக விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் சாக மாட்டான், பிழைப்பான். ஆக நாம் சாவதற்கு அழைக்கப்படவில்லை,
பிழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசத்தினாலே பிழைக்க கற்றுக்கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமானது. தீய நோக்கும் பாவம் வேதம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் வேதம் சொல்லுகிறது. அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆக தேவனுக்கு விரோதமாக மனிதர்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நாமும் ஒரு காலத்திலே அப்படித்தான் இருந்தோம் அறியாமையினாலே. ஆனால் இப்போது இயேசுவானவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? பாவத்திற்கு ஊழியம் செய்யும்படி நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று தெசலோனிக்கே 4:7 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆகவே பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இதை எழுதுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவன் பாவம் செய்தால் அண்டர்லைன் பண்ணிக்குங்க, மனப்பாட வசனம் பண்ணிக்குங்க. நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சேவியருக்காக, என் பேர் அங்க போட்டுக்கிறேன், சத்யாவுக்காக பிதாவினிடத்தில் யாரு? அப்படி சொல்லணும். நாம் வணங்குகிற இந்த இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நீதிபரர். ஆமென். அல்லேலூயா. நீதிபதி. அல்லேலூயா. ஒரு கோர்ட்ல நீதிபதி இருப்பாரு இல்லையா? வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், வழக்காடுகிறவர்கள் இருப்பார்கள். ஆக வழக்காடி ஜெயிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தோற்ற போனவர்களும் இருக்கிறார்கள். ஜட்ஜ்மெண்ட் நீதிபதி என்ன சொல்றாரோ அதுதான் ஓகே. நீதிபதி சொல்ற தீர்ப்பு தான் தீர்ப்பு. அல்லேலூயா. நம்முடைய நீதிபரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. அவர் தெய்வம் மாத்திரமல்ல, அவர் நீதிபரர், நியாயம் விசாரிக்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர். நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கிற அந்த நீதிபரருக்கு முன்பாக நீங்களும் நானும் போய் நிற்க போகிறபடினாலே, அல்லேலூயா, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? பாவம் செய்யாதவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிக்கிறவராயிருக்கிறார், உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய வேலை இதுவாகத்தான் இருக்கிறது. உலகத்தை அவர் கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் ஒரு சிலரை கண்டிக்க விரும்புகிறார், உணர்த்த விரும்புகிறார். எதற்காக? பாவம் செய்யாதபடிக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. சோ கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை கண்டிப்பதற்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? நம்மை கண்டித்து உணர்த்துவதற்கு ஒரு ஆள் வேணுமா வேணாமா? சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல, உலகத்தை உணர்த்துவதற்கு ஆளு இல்ல. அதனால்தான் ஜனங்க என்ன செஞ்சுறாங்க? அவனவன் தன் தன் பாதையிலே போய் கொண்டிருக்கிறான். காணாத ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உலகத்தை கண்டிப்பதற்கும் உலகத்தை உணர்த்துவதற்கும் ஆட்கள் இல்ல. எல்லா பக்த கோடிகளை வச்சு இன்னைக்கு
தெய்வீகம் எனப்படுவது ஒரு வியாபாரமாய் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேணும். அல்லேலூயா. உலகத்தை கண்டிப்பதற்காக, உலகத்தை உணர்த்துவதற்காக ஒரு நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, பாவம் செய்யாதபடிக்கு நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே எல்லாரும் சொல்லுங்க, பிதாவினிடத்திலே பரிந்து பேசுதல்னா என்ன சொல்லுங்க? பரிந்து பேசுதல்னா என்ன? ஆமா, அம்மா வருவாங்க, அப்பா ரொம்ப கண்டிஷனான பேர் வழி இல்லையா? பிள்ளை ஏதோ தப்பு செஞ்சிருச்சுங்க, மன்னிச்சு விட்டுருங்க, ஒண்ணும் செய்யாதீங்க இல்லையா? என் 4 பிள்ளைங்களுக்கும் அவங்க அம்மா வருவாங்க சப்போர்ட்டுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நான் கொஞ்சம் கண்டிஷனா தான் பிள்ளைகளை வளர்ப்பேன், அன்பாவும் இருப்பேன். சில நேரத்துல பெல்ட்டை கழட்ட வேண்டியிருக்கும், பட்டையா வீங்கும். ஆமா, 4 பிள்ளைங்களும் ஆமா பட்டை போட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டையா வாங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து தன் பிள்ளைகளை கண்டிக்கிறார், உணர்த்துகிறார் அன்புள்ள இயேசுவானவர். ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஓ பாஸ்டர் ரொம்ப கண்டிஷன் அப்படின்னு சொல்லாதீங்க, அன்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சோ பரிசுத்த ஆவியானுடைய வேலைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன பரிந்து பேசுகிறார்? இன்னும் 1 வருஷம் போகட்டும் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு திராட்சை தோட்டம், அந்த தோட்டத்து நடுவுல ஒரு அத்தி மரம், வருஷம் வந்து ஏதாவது பலன் கொடுக்குதா, கனி கொடுக்குதா அப்படின்னு எஜமான் வந்து பார்த்துட்டு போறாரு. அது கனி கொடுக்கவே இல்ல. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா இந்த மரம் வந்து தோட்டத்தை ரொம்ப அடைச்சிட்டு இருக்கு, அது கனி கொடுக்கல, அதனால அதை வெட்டி நெருப்புல போட்டுரு அப்படி சொல்றாரு. அப்ப அந்த தோட்டத்து வேலைக்காரன் சொல்றான், ஐயா வேணா, இன்னும் 1 வருஷம் போகட்டும் ஐயா, இந்த வருஷம் நான் கொத்தி எரு போட்டு அதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊத்தி அதை கொஞ்சம் நான் இதுவரைக்கும் கவனிச்சதை விட இனிமே நான் கொஞ்சம் கேர் எடுத்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மரத்துக்காக வேலைக்காரன் எஜமான இடத்துல பரிந்து பேசுகிறார். சரி, அந்த ஜபத்தை கேட்டு எஜமா விட்டுட்டு போயிடுறாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த 1 வருஷம் பார்க்கலாம், கனி கொடுத்தா ஓகே, சப்போஸ் கனி கொடுக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி அது வெட்டி என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அம்மா சொல்றாங்க, போட்டு தள்ளிடலாம். இன்னைக்கு உலகமே அதுவாத்தான் இருக்குது. அல்லேலூயா. அது அவருடைய சித்தம், அது அவருடைய விருப்பம். யாரை உயிரோடு வைச்சுனுக்கும், யாரை போட்டு தரணும்னு அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சித்த வச்சிருக்காரோ தெரியாது. ஆனா உலகத்தை இயேசுவானவர் கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து கண்டிக்கிறார், நீதியை குறித்து கண்டிக்கிறார், நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டிக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், நீதியை குறித்து உணர்த்துகிறார், நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறார். சோ கண்டிக்கிற வேலை, உணர்த்துகிற வேலை. கண்டிக்கிற ஊழியம், உணர்த்துகிற ஊழியம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனத்தையும் அது இதையும் நம்பி பின்னால ஓடாதீங்க. தோத்திரம் அதெல்லாம் கொஞ்ச காலம்தான், அதெல்லாம் நிலைத்திருக்காது. அற்புத சுகம், பிசாசு ஓடுது, தீர்க்க அது இதுன்னு நம்பி அதுக்கு பின்னால ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும்,
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். இதுதான் ஊழியம். ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நாம் ஊழியத்திலே இணைந்து ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதா இருக்க வேணும். இருப்பீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்த அந்த வியாதியா இருந்த அவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறான். இப்படி அப்படி நகர முடியாது. அப்படிப்பட்ட 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தண்டையில அவன் படுத்த படுக்கையா இருந்த அந்த மனுஷனை கண்டு அவன் வெண்கலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. எத்தனை காலம்? ஆமா, வியாதியில மரணத்தோடு போராடி கொண்டிருந்தவன். கவனிக்க ஆள் இல்ல, சொந்த பந்தமெல்லாம் அவனை கை விட்டுருச்சு, யாரும் இல்ல, ஒரு அனாதையா படுத்த படுக்கையா, சாப்பிட முடியல, எழ முடியல, உட்கார முடியல, கை கால் அசைக்க முடியல, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. அவனை இயேசு அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. சொஸ்தம் இல்லாமல், சிந்தனையிலேயே சொஸ்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். குடும்பத்திலே ஒரு சொஸ்த மனம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் பலவீனங்கள், எப்பொழுது பார்த்தாலும் சோர்வுகள், எப்பொழுது பார்த்தாலும் தூக்கம், எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள், எப்பொழுது பார்த்தாலும் புலம்பல்கள், எப்பொழுது பார்த்தாலும் எதையாயிலும் ஒன்று சொல்லி சொல்லி மனதிலே புலம்பி கொண்டிருக்கிற ஒரு அநேக வியாதியஸ்தர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்து அவனை பார்த்து விரும்புகிறாயா? சோ நம்முடைய விருப்பத்திற்கு மிஞ்சி ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். நல்லா கவனிங்க. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போலதான் தேவன் நமது வாழ்விலே கிரியை செய்கிற ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கட்டாயப்படுத்தி யாருக்கும் ஆண்டவரே செய்வதில்லை. ஆமா, பலவந்தம் பண்ணி காது பிடிச்சு முறுக்கி கட்டாய மத மாற்றம் அல்ல. அல்லேலூயா. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். கட்டாயப்படுத்தி ஆண்டவர் யாரையும் ஆமா மதம் மாத்துறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மனம் மாற விரும்புகிறார். அதைத்தான் இங்க சொல்றாரு, சொஸ்தமாக விரும்புகிறாயா? நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறார், மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். விருப்பம் இல்லாமல் அவர் எதையும் செய்வது கிடையாது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. ஆகவே அநேக மக்கள் சொஸ்தமடைய விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு வண்டையிலே வரும்போது, இயேசுவின் சத்தத்தை கேட்கும் போது, இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அங்கே தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, பாருங்க, எனக்கு யாருமே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களே சுமந்து கொள்கிறார்கள், அவங்களே பார்த்துக் கொள்கிறார்கள், அவங்களே கஷ்டப்படுகிறார்கள். உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, யாரும் முன்வரவில்லை.
ஒரு அனாதையாக, கைவிடப்பட்டவனாக, நொந்து போனவனாக, நொந்து நூலானவனாக, மிகுந்த துக்கத்திலும் மிகுந்த வருத்தத்திலும் ஒரு திக்கற்றவனாக, கைவிடப்பட்டவனாக இங்கே ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்த ஒரு ஆத்மாவை ஆண்டவர் பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட அந்த கேள்வி அவனுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா, ஆமென். நீ நொறுங்குண்டதுமான இருதயம் உள்ளவர்களை அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு நோக்கி எழுந்துரு, என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஆமென். இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் கர்த்தர் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடிதான் கர்த்தர் செய்கிறவரா இருக்கு. கேட்கிறாரு, விரும்புறாயா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப சொல்றாரு, நீ பட்ட பாடெல்லாம் போதும்பா, நீ அடுத்த துக்கம் எல்லாம் போதும், உன் கண்ணீர் எல்லாம் போதும், தோத்திரம். நீ இப்படி படுத்துட்டே இருக்க கூடாது. எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா, எழுந்துரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நீ அநேக விசுவாசிகள் இன்னும் எழாம உட்கார்ந்து இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறது. ஆசீர்வாதங்களை, ஆமா, படுக்கின்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு இளைப்பாறுகிற ஒரு இடம், தூங்குகிற ஒரு இடம், ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம். இனிமே உன் வாழ்க்கையில பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனி உனக்கு ரெஸ்ட் தான். அதனாலதான் படுக்கையை மறக்காம எடுத்து நட அப்படின்னாரு. அல்லேலூயா, ஆமா. படுக்கின்றது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அது ஒரு ஜப வாழ்க்கை. படுக்கையிலேயே ஜபம் பண்ணி கொண்டிருக்கணும், முட்டி போட்டு ஜபம் பண்ணணும், படுத்துக்கிட்டே ஜபம் பண்ணணும், தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஆராதிச்சு கொண்டே இருக்கணும். படுக்க ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டதான் போதும், உழைச்சது போதும், ஓடுனது போதும், நீ பாடுபட்டது போதும், நீ அந்த லாஸ்ட்லாம் போதும், இனி வாழ்க்கையில ரெஸ்ட் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுக்கை எடுத்துக்கொண்டே நட, நட. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நடையா இருந்திருக்கும்? ராஜ நடையா இருந்திருக்கும். என்ன நட? ராஜ நடை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ராஜா மாதிரி நடக்கணும் விசுவாசிகள். விசுவாசத்திலே ராஜா சொல்லணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். விசுவாசிகள் அவர்கள் சொல்லுவோமா? எங்க ராஜா மாதிரி சொல்லலையே. ஆமா. அப்போ விசுவாசத்திலே நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேணும். அடுத்து பாருங்க 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், மகனே, நீ சொஸ்தமாயிட்ட, நீ குணமடைஞ்சிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்ட, அவருடைய வார்த்தையின் சத்தம் உன்னை குணமாக்கிருச்சு, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட சொல்லிட்டு சொல்றாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உலகத்திலே உயிரோடு வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? தேவாலயத்திலே கண்டு. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? சுகமான உடனே சொல்லுங்க, ஆலயத்துக்கு போயிருக்கிறான், சபைக்கு போயிருக்கிறான், ஆண்டவரை துதிப்பதற்கு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, ஆராதனை செய்வதற்கு, நன்றி செலுத்துவதற்கு. 38 வருஷமா நான் சர்ச்சுக்கு வரல, ஆனா உள்ளத்துக்குள்ள ஆசை, ஐயோ நான் கோயிலுக்கு போகணுமே, நான் ஆராதிக்கணுமே அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமடைந்த உடனே அவன் எங்க போயிட்டான்? ஆமா, அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய ஆலயம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? தேவனுடைய சபை ரொம்ப முக்கியம். சபை கூடுதலை நாம் விட்டுறக்கூடாது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? சபையை நாம் நேசிக்க வேணும். அவனுடைய ஆலயத்தை, ஊழியத்தை நாம் நேசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சரி, அவனை ஆண்டவர் எங்க பார்த்தாரு? தேவாலயத்துல
பார்த்தாரு. பார்த்து அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மள ஒவ்வொரு வாரமும் என் புள்ள வருமா, என் புள்ள வருமா, வருமானு காத்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்கிறாரு. லேட்டா வரதையும் பாக்குறாரு, சீக்கிரம் வரதையும் பாக்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் என்ன செய்யணும், வாஞ்சையோடு வரணும், தாகத்தோடு வர வேணும். ஆமென். அதை விட நமக்கு என்னங்க ஆசை இருக்கு உலகத்துல? வரும்போது ஒண்ணும் கொண்டு போகல, போகும்போது ஒண்ணும் கொண்டு போறது இல்ல. எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போக போறோம்? ஒண்ணுமே. உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேதத்தை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், அவருடைய ஊழியத்தை நேசிக்கணும், அவருடைய வசனத்தை நாம நேசிக்கணும், அவருக்காக வாழணும். ஆமென். அதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, அந்த யோவான் 2:1 வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். என்ன அருகான வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவே, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இனி பாவம் செய்யாதே. 38 வருஷ காலமா இருந்த படுத்த படுக்கா இருந்த அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ பாவம் செஞ்சதுனால்தான் இப்படி இருக்கிறான்னு சொல்லல, சுகமாக விரும்புகிறாயா? அல்லேலூயா. ஆண்டோடைய ஊழியமே அப்படிப்பட்ட ஊழியம் தான். எடுத்த உடனே நீ ஏதோ தப்பு செஞ்சுக்கிற அதனால உனக்கு தண்டனை அப்படின்லாம் சொல்லல. சுகமாய விரும்புறாயா? ஆமா. படுக்க எடுத்துக்கிட்டு நட. அவன் ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சில் வந்தவனை பார்த்துதான் சொல்றாரு, நீ சுகம் அடைஞ்சிட்ட, இப்ப நீ நல்லா இருக்கிற, இனி கேடொன்று வராதபடி பாவம் செய்யாத. அல்லேலூயா. அப்ப பாவம் செஞ்சா என்ன வரும்? இது யார் சொன்னது? சொல்லுங்க, யார் சொன்னது? நீதிபதியா இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ விசுவாசிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கொள்ள. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். ஏழாவது வசனம் பாருங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில். சரி, அதுக்கு முன்னால நீங்க உங்களுக்கு தெரியும், வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. விபச்சாரத்துல ஒரு ஸ்திரீ, 4வது வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். எங்க பிடிக்கப்பட்டால்? விபச்சாரம் என்ற பாவம். விபச்சாரம் என்பது ஒரு பாவம். அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னால விளக்கமா சொல்றேன். விபச்சாரம்னா என்ன, வேசித்தனம்னா என்ன, அதனால என்னென்ன தண்டனை வரும், அதனால என்னென்ன பிரச்சனை வரும், வேதத்துல அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கார்களா, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்துக்கும் விளக்கம் வேதத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பின்னால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு விபச்சாரம் என்பது ஒரு பாவம். 10 கட்டளைகள்ல எத்தனாவது கட்டளை? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. என்னங்க? 10 கட்டளைகள் படிச்சிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு வாரமும் கேட்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பேன். சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமா, நீங்களா வந்து ஐயா நான் இந்த சபைக்கு வரேன், 10 கட்டளை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஐயா, உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேளுங்க. ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர், ஆமா தாராளமா சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட நீங்க என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க சொல்லுவீங்களாமா 10 கட்டளைய, நான் உங்களை ஆசீர்வதிப்பேனா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? சொல்லுங்க. அதான் 10 கட்டளை மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஸ்பெஷல் இல்லையா? ஸ்பெஷல் ஆஃபரிங் மாதிரி.
10 கட்டளை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பிளஸிங். ஹல்லேலூயா. அதுல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. படிச்சுக்கிங்க, வயசானவங்களும் பரவாயில்ல. ஐயோ எனக்கு மனசுல நிக்காது, நிக்கும். கர்த்தருக்கு ஏன்னா அது கட்டளை. என்னது அது? கட்டளை. கட்டளைக்கு விருப்பமானா கீழ்படிங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு இது முடியாது. ஏன்னா அது கட்டளை. கட்டளைக்கு நம்ம கீழ்படிஞ்சுதான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாவிட்டா ஃபைன் போடுவாங்க. அப்படிதானே? இப்ப காவல்துறை சில கட்டளைகளை வச்சிருக்கு. அந்த கட்டளையை மீறி நடந்தா ஸ்பாட்லயே ஃபைன் போடுவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஆக நமக்கு ஃபைன் நமக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா பெனால்ட்டியும் சிலுவையில இயேசுநாதர் நமக்கு அதை செலுத்திட்டாரு. இனி நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆகவேதான் இது விசாலமான இடத்தை கர்த்தர் நமக்கு எப்படி மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இது ஜீவ மார்க்கம். இந்த மார்க்கத்திலே பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சரி, 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சிட்டீங்களா? அப்போ விபச்சாரம் செய்வது பாவம். இவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு விட்டால், ஆகவே இவளை மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அப்போ பாவம் செய்தா கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே மோசேயினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இயேசுவானவர் பாருங்க, யோவான் 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. சேவியருடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த ராஜரீக குடும்பத்தின் பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற யாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, திருப்பி சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற நிவர்த்தி செய்கிற பலியானவர் ஆண்டவராய் இயேசுவானவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இது இந்த சத்தியம் இயேசுவுக்கு தெரியும். அதனால அவரை என்ன செய்தாங்க? இயேசுகிட்ட வந்து சொன்னார்கள். இயேசு மேல குற்றம் சொல்லணும், அவரை சோதிக்கணும். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு இயேசுநாதருக்கு பின்னால வராம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அவரை எப்படியாவது குற்றப்படுத்தணும், அவரை எப்படியாவது சோதிக்கணும். அதனாலதான் உலகம் அவரை ஃபாலோ பண்ணல. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் நமக்காக அவர் கிருபாதார பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுக்க சித்தம் வைத்ததுனாலே இன்றைக்கு ஆமா. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் நாம் குற்றம் பிடிக்கிறவர்களாக அல்ல, இயேசுவை பின்பற்றுவர்களாக விசுவாசிகளாய் மாறிவிட்டோம். ஆமென். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசு குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். யாரும் தப்பிச்சுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா பூமியிலே அவர் எழுதின எழுத்து தான்
எல்லாருக்கும் தலையெழுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் என்ன எழுதினாரோ அந்த எழுத்துதான், எழுதினதுதான். அது யாராலும் மாற்ற முடியாது. அவர் ஒன்னும் பேசல. ஸ்தோத்திரம். இதுதான் செஞ்சாரு, எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் 10 கட்டளைகளை தான் அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு கட்டளையா எழுதினார். ஒருவரே அவரை என்று வேற எதுவும் இல்ல. முதல் கட்டளை. ரெண்டாவது கட்டளை அவருக்கு ஒப்பான யாதொரு சிலைகளையும் விக்கிரகங்களையும் உண்டாக்காத, வணங்காத, சேவிக்காத, அவர் நாமத்தை வீணில வழங்காது. ஆமா, அப்படியே எழுதிட்டு வர்றாரு. அப்படியே ஆமா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைப்பாயாக, உன் தாயின் தகப்பனையும் கொலை செய்யாதிருப்பாயாக எழுதியிருப்பாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எழுதியிருப்பாரு. களவு செய்யாதிருப்பாயாக எழுதியிருப்பாரு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாரு 9வது கட்டளை எழுதியிருப்பாரு. 10வது கட்டளை பிறனுக்குள்ள யாதென்றையும் பார்த்த உடனே அல்லேலூயா. உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவங்க எதுக்காக வந்தாங்க? கல்லெறிறதுக்கு கல்லை எடுத்துன்னு வந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பாவங்கள்ல இந்த 10 கட்டளைகளை நீ கைக்கொள்ளாம எதெல்லாம் மீறி உங்களிலே இந்த 10ல ஏதாவது ஒண்ணு ஆமா எழுத மனசாட்சியில குத்தப்பட்டவள என்ன செஞ்சாங்களாமா? எழுதினார். கேட்டு பட்டு அல்லேலூயா. அவர் எழுது படிக்க பார்க்க ஒவ்வொருத்தனா கல்ல போட்டுட்டு கல்ல எரிஞ்சு தானே போயிருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டாரு, முதல் கல்லா அது மேல எரியுங்க அப்படின்னு. அப்ப வந்தவங்க எல்லாமே பாவம் செய்தவங்க தான். பாத்தீங்களா? ஒரு கல்லா போட்டுட்டு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. அப்புறம் இயேசு தனித்திருந்தார், நடுவே நின்றால் யாரையும் காணவில்லை. இயேசுநாதனும் அந்த ஸ்திரீயும் தான் நீக்கிறாங்க. குற்ற சுமத்த வந்தவங்க காணோம், அடிக்க வந்தவங்க காணோம், நிந்திக்க வந்தவங்க காணோம், கொலை செய்ய வந்தவங்க காணோம், எல்லாம் காணாம போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கலாம். இல்ல, உங்களோடு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களோட இயேசு இருக்கிறார். சோ இயேசு பார்த்துட்டு என்ன சொல்றாரு? காணாமல் ஸ்திரீயே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? இயேசுநாதர் கூட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு வைங்க, இயேசுநாதர் கூட நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்க, இயேசுநாதரை நீங்க ரட்சகராக, மீட்பராக, தலைவனாக, எஜமானனாக ஏற்றுக்கொண்டு வச்சுக்கீங்க. உங்களுக்கு விரோதமா யாரு வந்தாலும் சரி காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்போ அந்த மகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கே அப்படி ஓடி வந்தாங்க, ஆவேசமா ஓடி வந்தாங்க, கோபமா ஓடி வந்தாங்க, கல்லுக்குன்னு ஓடி வந்தாங்க, கொலை செய்ய வீதியோட வந்தாங்க. இது ஒருத்தனையும் காணலையே. ஆமா, யாரும் உன்னை என்ன செய்யல, அக்னிக்குள்ள திருக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அவள் இல்லை ஆண்டவரே என்றால் நோக்கி, நானும் உன்னை என்ன செய்யறதில்ல, ஆக்கணிக்குள்ளாய் திருக்க போதில்ல, உனக்கு பதிலாக நான் சிலுவையில மறிக்க போறேன் சொல்லாம சொல்றாரு. நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக திருக்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாத. அதுதான் முக்கியம். அதுதான்
அதுதான் இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் நமக்கு தெரிகிறதா? கர்த்தர் உங்களை எதற்காக அழைக்கிறார்? பாவம் செய்வதற்கா? இனி பாவம் செய்யாமல் இருக்குவா? இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க பணக்காரலா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், உயர்ந்தவர்களா இருக்கலாம், தாழ்ந்தவர்களா இருக்கலாம், எந்த ஜாதியோ எந்த இனமோ, சிறியவரா இருக்கலாம், பெரியவரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தோத்திரம் இனி பாவம் செய்யாதே போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்துல எதை விரும்புகிறார்? இதுவரைக்கும் செஞ்சது போதும், பரவாயில்ல, மன்னிச்சுட்டேன், நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாய் இருக்க மாட்டேன், என்கிட்ட வந்துட்டல்ல, இனி பாவா செய்யாது. அல்லேலூயா. இது நல்ல செய்தி தானே? ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் படிக்கலாம். நேரமாச்சு. ஆண்டவர் திராட்சை ரசத்தை எடுத்து ராத்திரியிலே சீசர்கள் எல்லாம் பந்தி இருக்கும் போது அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அந்தபடியே அவர் எடுத்து பண்ணி கொடுத்து பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உலகத்துக்காக அநேகருக்காக சிலுவையிலே சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிவப்பானவர், சிவந்த மேனியை உடையவரானார். ரத்தம் எல்லாம், உடம்பெல்லாம் ரத்தம். அந்த ரத்தத்தினாலேதான் அநேகருக்கு அவர் மீட்பை கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சிலுவையிலே சிந்தின புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்ன? அக்ரிமெண்ட். ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆமென். அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன செய்யணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். அரசாங்கம் முத்திரை போட்டு இது நாள் வரைக்கும் இவர்கிட்ட இருந்துச்சு, இனிமே இவரு பணம் கொடுத்து இந்த இடத்த விலைக்கு கிரயத்துக்கு வாங்கிட்டாரு, இது நாள் வரைக்கும் இவர் பேர்ல இந்த ஆமா நிலம் இன்னிலிருந்து இவர் பேருக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆமா, இனிமே அவருக்கு இவர் மேல உரிமை இல்ல. ஒரு விதத்துல ரத்தாகிறது, இன்னொரு விதத்துல புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. புதுசா இன்னொரு பேர்ல ரிஜிஸ்டர் ஆகுது. அதுபோல பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருச்சு. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு, இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, ஆமா, இயேசுநாதர் பேர்ல உங்க பேரையும் என்னையும் உங்களையும் விலைக்கு வாங்கிட்டாரு. சரியா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 19-20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்றும், நம்முடைய சரீரத்தை, ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆலயமாய் மாத்திட்டாராமா. அது சொல்றாரு, உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? இனிமே நீங்க
உங்களுடையவர்கள் அல்ல, அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. ஆகையால் ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் அப்ப நீங்களும் ஆனா யாருக்கு உடையவர்கள்? யார் உடையவர்கள்? தேவனுடையவர்கள் ஏனென்றால் அவர் நம்மை கிரயத்திற்கு வாங்கிட்டார். வாங்கிட்டாரு. என்ன கிரயம்? ரத்தம், ரத்தம். புதிய உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம். சோ கர்த்தர் உங்களை என்னையும் என்ன எதை கொடுத்து வாங்கிட்டாரு? அவருடைய ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். வாங்கிட்டாரு. அது இனி பாவம். செய்யாது. இதுதான் ஆண்டு நம்ம கிட்ட கேட்கிற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். அல்லேலூயா. கர்த்தர் சோதரி, இனி பாவம் செய்யாது. செய்யாதே. அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னு நாம் நம்முடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இனி பாவம். ஆமா, உங்கள் பார்வையிலே பாவம் செய்யக்கூடாது, பேச்சிலே பாவம் செய்யக்கூடாது, நடக்கையிலே பாவம் செய்யக்கூடாது. நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகவே நீங்களும் நானும் மாற வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆட்டுக்குட்டினாலே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள். இனி நாம் பாவம் செய்யலாமா? சொல்லுங்க. இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. சோ பாவம் செய்யாதபடிக்கு நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறாரு. என்ன பரிந்து பேசினாரு சிலுவையில? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாம அறியாம செய்தார்களே. ஆமா. சோ இப்ப என்கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா. சோ நம்மை பார்த்து ஆண்டு சொல்றாரு, மகனே மகளே, உனக்காக நான் சிலுவை மறிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இந்த மேய்ப்பனுடைய குரலை நீங்கள் கேட்கிறீர்கள், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இது ஒரு எச்சரிக்கை சத்தமாக எடுத்துக்கொள்ளலாம், அன்பின் குரலாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்த அந்த மனுஷனை பார்த்து, இல்லையா, ஆமா, சுகமாக விரும்புகிறாயா, எழுந்து படுகை எடுக்கும் நடன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஆலயத்திலே கண்டு, இனி பாவம் செய்யாதே. ஆமென். சோ இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்படி மிஞ்சி பாவம் செய்கிறவர்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரனை துணிந்து பாவம் செய்கிறவர்களுக்கு சொல்றேன், சோத்திரம். சிலுவையிலே மறுபடியும் அறைந்து அவரை அவமானப்படுத்தி அவரை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவளா இருக்கிறார்களாம். அது சபிக்கப்பட்ட பூமியாக மாறுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் கடினமான வசனங்கள் தான், ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் நான் இருக்கிறேன் சொல்றேன். அறிந்து செய்யக்கூடாது. அறியாம செய்வது மன்னிப்பு உண்டு. அறிந்து செய்கிறவனுக்கும் மன்னிப்பு இருக்குது, ஆனா இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நாம் இனி பாவம் செய்யாமல் இருப்போமாக. இருப்பீங்களா? அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிக்கலாமா?